the more and more we are being in the presence of God, we are being transformed and we are possessing our inheritance. That is what the deliverance from the mortal body. தேவனுடைய பிரசன்னத்துல எந்த அளவு அதிகமாய் நாம் இருக்கிறோமோ அந்த அளவு நாம் மறுரூபப்பட்டு இந்த சரீர பிரகாரமான இந்த உலகத்திலிருந்து நாம் விடுதலையாகிறோம். The presence of God, it is deliverance from the mortality of this world. தேவனுடைய பிரசன்னம் தான் இந்த உலகத்தின் அழிவிலிருந்து நம்மை விடுதலையாக்க கூடியதாக இருக்கிறது. Our body is being delivered from the mortality. நம்முடைய சரீரமானது இந்த சாவுக்குள்ளானதிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது. That is the inheritance. Hallelujah. Give a big clap. Hallelujah. 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 So you are in the presence of God. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறீர்கள். You are in the precious presence of God. நீங்கள் தேவனுடைய விலையேறப்பட்ட பிரசன்னத்திலே இருக்கிறீர்கள். You are not sitting in the presence of man. நீங்கள் மனிதனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கவில்லை. You are not sitting in the presence of a king. நீங்கள் ஒரு ராஜாவினுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கவில்லை. If you are sitting in the presence of a king, that means you will be honored. நீங்கள் ராஜாவினுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். But you are sitting in the presence of the king of kings. ராஜாவினுடைய பிரசன்னத்திலே Hallelujah. 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 Oh, higher officials, they are spending time with citizens. உயர் அதிகாரிகள் குடிமகன்களோடு தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறார்கள். But the king, they are spending time with officials. ஆனால் ராஜாவோ உயர் அதிகாரிகளோடு நேரத்தை செலவிடுகிறார். They are not spending time with the citizens, they are spending time with officials. ராஜா நேரடியாக குடிமகன்களோடு நேரத்தை செலவிடாமல் அவர் அதிகாரிகளோடு கூட செலவிடுகிறார். But the emperor, they are spending time with the kings. ஆனால் பேரரசரோ ராஜாக்களோடு கூட நேரத்தை செலவிடுகிறார். Oh, in front of us, if the emperor is there, that means the king of kings is there, that means we all are the kings. Amen. Hallelujah. 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 Yes, hallelujah. Praise God. Hallelujah. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை. Amen. Hallelujah. Come on, give a big clap. உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். மேல. ஓ ஹalleluya. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட. கையை தட்டி. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. திருப்தி செய்வார் ஆத்துமாவை. ஆமென். ஹalleluya. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி அதேதான் ஆரட்சியில் திரட்சியை தருவார். Come on. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார்.
நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச் சொல்லை நடு நின்று நீக்கி நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச் சொல்லை நடு நின்று நீக்கி இருபையும் மதிலை பணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். பாடுங்க. It won't என்னது பாட வை ஆலய என் மீ- கைவிட மாட்டார் துதிப்போரை. After I heard this song, this is the first time I never ever sung this song. இந்த பாட்டை நான் இதுக்கு முன்னாடி கேட்டதும் கிடையாது, கேட்டிருக்கேன், பாடினது கிடையாது. But when I was walking in the treadmiller, it is ringing. It was ringing in my spirit. இன்னைக்கு காலையில நான் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய ஆவியிலே இந்த பாடல் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். How did you find that is the voice of the Holy Spirit? இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் சத்தம் என்று நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? When Holy Spirit sings, he will sing in the scale. பரிசுத்த ஆவியானவர் பாடினார்னா அவர் ராகத்துல பாடுவார். அதாவது அதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் ராகத்துக்கு வந்துடும். முத தடவை பாடும்போதே ராகத்துக்கு வந்துடும். அவரோட வாய்ஸ்ல அப்படி ஒரு பவர் இருக்கு பாருங்க. அது அப்படியே வந்து 100 தடவை கேட்ட மாதிரியே இருக்கும். I said to God, I used to sing the song when only the Holy Spirit pushing me only. But today my wife only was singing. How can I take it as a leading of the Holy God, leading of God? நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உந்துனா தான் அந்த பாட்டை பாட முடியும். ஆனா இன்னைக்கு என் மனைவி தான் இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. நான் இத போய் எப்படி பாடுறதுன்னு கேட்டேன். In Old Testament Bible says your wife is the good supporter. பழைய ஏற்பாட்டிலே வேதம் விதமாய் சொல்லுகிறது, மனைவியானவள் நல்ல உதவியாளராய் இருக்கிறார் என்று. In New Testament Jesus said Holy Spirit will be the supporter. புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. You can find Holy Spirit in your wife's voice many times. நிறைய வேளைகளிலே பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை உங்களுடைய மனைவியின் குரலின் மூலமாய் உங்களால் கேட்க முடியும். So the inside Holy Spirit, he convicted me that it's the voice of God. எனவே எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்னை இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வாய்ஸ் என்று என்னிலே சொன்னார். So I yield myself. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். Come on. Come on everybody. உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். The whole world, they are satisfying our stomach. இந்த முழு உலகமும் நம்முடைய வயிறை திருப்தி செய்கிறதா இருக்கிறது. But God only can satisfy our soul. ஆனால் தேவன் மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவை திருப்தி செய்கிறவராய் இருக்கிறார். King Solomon says, every man they are running for bread to fill their stomach only. சாலமன் ராஜா விதமாய் சொல்கிறார், மனிதர்கள் தங்களுடைய வயிறை நிரப்புவதற்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் ஆத்மாவிற்கோ திருப்தி இல்லை. Solomon say,
But King David says, அவர் என் ஆத்துமாவை திருப்தியார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் ரொம்ப சல்லுகிறார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். என் ஆத்துமாவை திருப்தி செய். என்ன செய்யணும்? தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும். நீ கை தட்டுற சவுண்ட் கேட்கணும். பேட விட உங்க சவுண்ட் கேட்கணும். ஆமென். ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். பேட்ல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டாலும் பேட்ல கிளாப்னு ஒன்று இருக்கு. அதை போட்டு ப்ளே பண்ணும்போது அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகமாகவே இருக்கும். நான் தான் சொல்லி கிளாப்பை போடியாரு பாருங்க. அந்த கிளாப் உங்க கையில இருக்கு. 1 2 3 4. Come on. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். மாவறட்சியில் இறைச்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் இறைச்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். Come on. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துரத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச் சொல்லை நடு நின்று நீக்கி. துரத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட. திரும்ப சொல்லுங்க. துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட. கையை தட்டி சொல்லுங்க. துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விடாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விடாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி செய் மனமே. ஓஹோ. மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததே, அவர் வார்த்தை தரையில் விழாது. Come on. அவர் சொல்லி நடக்காததே. ஆமென். அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார்.
சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய். கையை தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. ஓ ராபா பாபா 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 சக்கரவோ. துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். திரும்ப அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. பாடுவோம். நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், நன்றியுடன் பாட. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். திரும்ப அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். Hallelujah. When God promised to Moses that I would give you the Canaan, the land of honey and milk. கர்த்தர் மோசேக்கு நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். Oh, it is not done, it was not done overnight. ஆனால் பாத்தீங்கன்னா அது ஒரே ராத்திரியில் அது நடந்து விடவில்லை. When they were approaching to the land, promised land, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிலத்திற்கு நடந்து போகையிலே they met Red Sea crossing over them. அவர்களுக்கு முன்பாக ஒரு in front of them. அவர்களுக்கு முன்பாக ஒரு கடலை அவர்கள் பார்த்தார்கள். It was running cross them. அவர்களுக்கு முன்பாக அது ஓடிக்கொண்டிருந்தது. It is crossing in front of them. அது அவர்களுக்கு முன்பாக அது கடந்து சென்று கொண்டிருந்தது. So they thought that what would we do? அவர்கள் என்ன செய்யலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். If God promised to give you something, anybody can stand in front of you. God will just approve them from that place. கர்த்தர் உங்களுக்கு ஒன்னு சொல்லுவேன், ஒன்னு தருவேன்னு சொல்லி ஒன்னு தருவேன்னு சொல்லியிருப்பார்னா, ஒன்னு தருவேன்னு சொல்லியிருப்பார்னா, அதற்கு தடையாக யார் நின்றாலும் அவர்களை அவர் வேறறுப்பார். It may be sea, அது சமுத்திரமாக கூட இருக்கலாம், or sea like powerful person, அல்லது சமுத்திரத்தை போல ஆற்றல் படைத்தவர்களாய் கூட இருக்கலாம். சமுத்திரம்னே பேர் வச்சு கூட வந்து நிக்கலாம். Or it may be like mountain, அது மலை போல கூட இருக்கலாம். or mountain like powerful person, அல்லது மலை போல இருக்கிற பெரிய ஆளா கூட இருக்கலாம். அண்ணாமலைனே கூட பேர் வச்சிருக்கலாம். ஆனா உனக்கு ஒன்ன தருவேன்னு சொல்லிட்டார்னா, குறுக்க யார் இருக்கா நீ கவலைப்படவே கூடாது. ஆமா ஐயா மலை இருக்கு, ஐயா கடல் இருக்கு, திறந்துட்டு போடா. ஏன் நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் குறுக்க இருக்கிறதெல்லாம் அவன் சித்தம் இல்லாம நின்றுகிட்டு இருக்கிறான் அர்த்தம். கையை கட்டி ஆமென். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொல்லுங்க. சொன்னதிலும் அதிகம்
அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் எஃபெக்ட பொறுத்து கொஞ்சம் நன்றியுடன் பாட செய்வார். பிறந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். Hallelujah. This is what the problem. இதுதான் பிரச்சனையே. I am designing my message according to the time limit. நான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய செய்தியை எடுத்துட்டு வரேன். I am sure about my message time. என்னுடைய செய்தி நேரத்தை குறித்து எனக்கு நல்ல உறுதி இருக்கு. But I cannot give you guarantee about my worship time. ஆனால் என்னுடைய ஆராதனை நேரத்தை குறித்து உங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. So every time I am not taking much time, extra time. God only, Holy Spirit only taking time. Because of the worship He is taking. எனவே ஒவ்வொரு தடவையும் நான் நிறைய நேரம் எடுக்கலங்க, ஆராதனை நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கிறாரு. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். Hallelujah. When I was thinking what the name we can name for our land. நம்முடைய நிலத்திற்கு என்ன பேர் வைக்கலாம் நான் யோசிச்சிட்டு இருந்தேன். So it's a vast place, so we have to divide it and we have to put the name. அது வந்து ரொம்ப பரந்த நிலப்பரப்பு, எனவே அதை பகுதி பகுதியாக பிரித்து தான் அதற்கு பெயரிட வேண்டும். I was discussing with my wife. என்னுடைய மனைவியோடு கூட நான் கலந்து கொண்டிருந்தேன். And we were praying for that. இதற்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். She gave a name. அவர்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு பெயரை கொடுத்தார்கள். The place where God promised us to give this land when I had just 1 lakh rupee at my hand. நான் என் கையில வெறும் 1 லட்சம் ரூபாய் மாத்திரம் வைத்திருந்த பொழுது தேவன் எனக்கு இந்த நிலத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த நிலம். It was about nearly many crores. அது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மதிப்புடைய நிலம். So finally God fulfilled His promise. இறுதியாக தேவன் தம்முடைய வாக்கை நிறைவேற்றி விட்டார். Without any loan and without any debts. எந்த ஒரு கடனும் இல்லாமல், எந்த ஒரு வங்கியிடமும் வாங்காமல் அதை நிறைவேற்றினார். Even without any announcement. எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அதை நிறைவேற்றினார். It is a supernatural. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. So in that place I named it Bethel. அந்த இடத்திற்கு நான் பெத்தேல் என்று பெயரிட்டேன். Almost 20 acres that Bethel. ஏறக்குறைய 20 ஏக்கர் இருக்கும். Then another 20 acre. இன்னொரு 20 ஏக்கர். I named it Lebanon. இன்னொரு 20 ஏக்கருக்கு நான் லெபனான் என்று பெயரிட்டேன். லீபனோன். Next 20 acres I named Carmel. அடுத்த 20 ஏக்கருக்கு நான் கர்மேல்னு பெயர் வச்சேன். Then I put name Saron. அடுத்த 20 ஏக்கருக்கு சாரோன் என்று பெயர் வைத்தேன். When I was naming it, I just thinking about Pastor Jeba. நான் இத பேர் வச்சிட்டு இருக்கறப்ப எனக்கு ஜெபாவோட ஞாபகம் தான் வந்துச்சு. Why I remember, could you understand why I remembered you? Yeah. நான் ஏன் உங்க பேர் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். He knows it. பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வீடியோ போட்டு விட்டு அதில் நிறைய பிரச்சனை சந்திச்சு அதை போட்டிருந்தாரு. கர்த்தர் சொல்லுகிறார் வந்து லீபனோனின் அலங்காரமும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் உனக்கு கொடுக்கப்படும். ஏசாயா 35. It had been given to me before he texted that promise. அவர் அந்த வார்த்தையை எனக்கு அனுப்புவதற்கு முன்பாகவே அது எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. When he texted it, really it was one more confirmation. ஆனால் அவர் அதை எனக்கு அனுப்பின பொழுது அதை ஒரு உறுதியாக நான் எடுத்துக்கொண்டேன். Yesterday when I was naming that lands, I just think about you and I bless you, Jeba. God bless you. நேற்றைய நாளிலே நான் பெயர் வைத்த பொழுது இது எனக்கு ஞாபகம் வந்தது. மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. You are a prophet, you prophesied. நீங்கள் மெய்யாகவே ஒரு தீர்க்கதரிசி. It's the beginning of the fulfillment. இது தீர்க்கதரிசனத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. நிறைவேறுதலின் ஆரம்பமாய் இருக்கிறது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட. கையை தட்டி துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு
கைவிட மாட்டார். ஒரு தடவை அவர் சொல்லி நடக்காததேது, எல்லாம் பாடுங்களேன். தரையில் விழாது, அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன். We are, let's come to the teaching also. We are deciding the will of God on the basis of the opposite forces. நமக்கு எதிரே செயல்படுகிற சக்திகளை வைத்து நாம் தேவனுடைய சித்தத்தை தீர்மானம் பண்ணுகிறோம். இவ்வளவு பிரச்சனை வருதா, அப்ப சித்தம் இல்லையா? This is what the immature childhood Christian. இதுதான் குழந்தைத்தனமான ஒரு முதிர்ச்சி அடையாத கிறிஸ்தவ. We are determining the will of God on the basis of the opponents and the basis of the opposition. நமக்கு எதிரடையா இருக்கிற விஷயங்களை வைத்து நம்ம தேவனுடைய சித்தத்தை நாம் தீர்மானம் பண்ணுகிறோம். அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து தான் வாழ்நாளெல்லாம் சித்தமே இல்லாத வேலையை தான் செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா வாழ்நாளெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு. அவர் ஒரு கிறுக்கனை சுகமாக்க போனா கூட மழை, வெயில், இது காத்து எல்லாம் அடிக்குது. ஐயா சித்தம் இல்லாம வந்துட்டோம்யா. இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, இந்த சின்ன பிள்ளைகளுடைய புத்தி கொஞ்சம் அப்படியே வந்து அவங்களோட புத்தி என்ன செய்யணும், அப்போசிஷனை வச்சு வில் ஆஃப் காட் டிட்டர்மைன் பண்ணுது. அப்படி பார்த்தா கானானுக்கு போறப்ப 7 எதிரி, 7 பேர் உலகத்தையே ஆண்டவங்க. ஒவ்வொருத்தையும் ஹைட்டும் 15 அடிக்கு மேல. 15 அடினா போஸ்ட் கம்பம் சார். ஆபிரகாம் நின்னானா அவன் காலுக்குள்ள இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு வந்துருவான். துதிப்போரை கைவிட மாட்டார். எதிர்ப்பு இருப்பதினால் நீ சித்தத்தில் இல்லை என்று அர்த்தம் அல்ல. அப்படின்னா பஃப்ல கதவு திறந்தே தான் இருக்கு. வாசல் ரன் பவுன்சர் வாங்க சார், கதவு திறந்திருக்குன்னா வில் ஆஃப் காடா? அப்ப எதிர்ப்பு வந்த வில் ஆஃப் காட் இல்லையா? என்ன ஒரு சிறுபிள்ளைத்தனம். வில் ஆஃப் காடா இல்லையான்றது வெளியில இருக்கிறது என்ன நிர்ணயிக்க முடியாது, உள்ள இருக்கவர் தான் நிர்ணயிக்கிறார். கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில். உங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னார் அதை நினைச்சுக்கிட்டே பாடுங்க. உங்களுக்கு அவர் சொன்ன பிராமிஸை நினைச்சுக்கிட்டே பாடுங்க. அவர் வார்த்தை தரையில் விழாது, சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாடச் செய். Come on. நல்லா தட்டணும். என்ன செய்யணும்? தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, ஆத்துமாவை நிறுத்தி செய்வார், உன் ஆத்துமாவை நிறுத்தி செய்வார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென். உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கையை தட்டி கையை மட்டும் தட்டுங்க. ஆமென். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து. ஆமென். ஆமென். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. யார் யாருக்கெல்லாம் பிராமிஸ் கொடுத்திருக்கிறாரு அந்த பிராமிஸை கொஞ்சம் அப்படியே பாருங்க. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது, சொன்னதிலும்
அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். நீங்க பாடுவீங்களா? உங்களை பாட வைப்பாரா? பைபிள் சொல்லுது, என்னை துதிக்க பண்ணினவர் உங்களை துதிக்க வைப்பாராம். என்ன செஞ்சா துதிப்பீங்க? நீங்க நினைச்சது நடந்தா துதிப்பீங்க. அப்ப அவர் என்ன செய்வார்? உங்களை நினைச்சதை நடக்க வச்சு சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன். ஒரு தடவை சொல்லுவோமா? தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை. Hallelujah. Let's all give a big clap to God. Hallelujah. So I welcome to once again I welcome to this wonderful morning service. Oh my beloved brother and sister, we are more and more we are hearing the word of God. We are being transformed in our spirit and soul and body. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய வசனத்தை அதிகமாய் கேட்க நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். Nowadays we are meditating the deadliest ideologies of this world. இன்றைய நாட்களிலே இந்த உலகத்திலே இருக்கிற கொடிய சித்தாந்தங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். The ideology of this world. உலகத்தின் சித்தாந்தங்கள். The whole world, it is under the ideology of this world. இந்த முழு உலகமுமே ஒரு கொடிய சித்தாந்தத்தின் கீழே அடைபட்டு இருக்கிறது. Many people they are delivered from they are delivered from devil. நிறைய ஜனங்கள் பிசாசிலிருந்து விடுதலையாகி விட்டார்கள். Many of them they are delivered from sin. நிறைய ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி விட்டார்கள். But still the people are under the ideologies of this world. ஆனால் இன்றும் அந்த ஜனங்கள் எல்லாம் இந்த உலகத்தின் சித்தாந்தங்களுக்கு கீழே அடைபட்டு இருக்கிறார்கள். They are under the progressive compromising of devil. அவர்கள் தொடர்ந்தேச்சியாய் தங்களை சமநிலைப்படுத்தக்கூடிய தங்களை சாத்தியப்படுத்தக்கூடிய பிசாசின் தந்திரங்களுக்கு கீழே இருந்து கொண்டிருக்கிறார்கள். That is what the great writer Sujata, Tamil writer, he wrote his last lines like this. இதைத்தான் சுஜாதா என்கிற ஒரு தமிழ் எழுத்தாளர் தன்னுடைய கடைசி வரிகளில் இவ்வாறு எழுதி இருக்கிறார். In my young age, என்னுடைய இள வயதிலே I want to be a great guitarist in this world. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கிட்டார் வாசிக்க வேண்டும், நல்ல ஒரு கலைஞனாய் வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். And I want to buy the moon itself. நான் நிலவையே வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். I want to turn the world like anything. இந்த உலகத்தையே திருப்பி போட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். But in the end of my 70s, ஆனால் என்னுடைய 70 வயதுகளின் இறுதியிலே, in between these days, I had a progressive compromise. ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களிலே எனக்குள்ளே ஒரு சமரசமானது தொடர்ந்தேச்சியாய் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. My mind is it met a progressive compromise. என்னுடைய மனதானது progressive compromise. என்னுடைய மனதானது தொடர்ந்தேச்சியாய் சமரசம் செய்யப்பட்டது. Now இப்பொழுதோ I feel if I go to the toilet smoothly, that is the biggest happiness to me. இப்ப நான் என்னுடைய டாய்லெட்டுக்கு நிம்மதியா போயிட்டு வந்தாலே அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன். This is what devil's progressive compromise. இதுதான் இப்படித்தான் பிசாசு உங்களை தொடர்ந்தேச்சியாய் உங்களை சமரசம் செய்வார். கொஞ்சம் கொஞ்சமா உங்க மைண்ட காம்ப்ரமைஸ் பண்ணி உன்னை ஜீரோவுக்கு கொண்டு வருவான். அதுல அவன் கில்லாடி. மிகப்பெரிய தேவ மனிதர்கள் இங்கே விழுந்து போனார்கள். They were encountered by the progressive compromise of devil with the ideologies of this world. பிசாசுனுடைய தொடர்ந்தேச்சியான சமரசத்தினாலே இந்த உலகத்தின் கொடிய சித்தாந்தங்களுக்கால் அவர்கள் எல்லாரும் பிடிக்கப்பட்டு விழுந்து போனார்கள். They are not under sin. அவர்கள் பாவத்துல விழல. But they are under the ideology of this world. ஆனால் இந்த உலகத்தின் சித்தாந்தங்களுக்கு கீழே இருக்கிறார்கள். 60 வயசு ஆயிருச்சுல பிரதர், 70 வயசு ஆயிருச்சுல பிரதர்,
This is not the ideology of the Bible. It is ideology of this world. இது வேதத்தோட சித்தாந்தம் கிடையாது, இது உலகத்துடைய சித்தாந்தம். Will you say நீ வந்து 70 வயசுல ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு பொம்பளை பிள்ளை பக்கத்துல இருக்கிறோம்ல அதனால உணர்ச்சி படுறோம் அப்படின்னு சொல்லுவியா? அது அசிங்கம் நீ நினைச்சினா 70 வயசு ஆயிடுச்சுல அதுதான் முட்டு வலிக்குதுன்னு சொல்றதும் அசிங்கம். கையை தட்டு, நல்லா தட்டு. அது பாவம், அது பிசாசோட சரக்குனா இதுவும் பிசாசோட சரக்கு. இதை மட்டும் வெக்கப்படாம சொல்ற. Both products are devil's product. ரெண்டுமே பிசாசோட சரக்கு தான். இச்சைய பிசாசோட சரக்குன்னு ஒத்துக்கிட்ட நீ ஏன் முதுமைய பிசாசோட தட்டி இருக்கணும்? இந்த நேரத்துல நீ தட்டி இருக்கணும். So even the big man of God, bada man of God, they are captured by the progressive compromise of devil. ஏன் பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட பிசாசுடைய இந்த தந்திரத்தினாலே அவர்கள் பிடிக்கப்பட்டு விட்டார்கள். The ideology of this world, இந்த உலகத்தின் சித்தாந்தங்கள், it is compromising you progressively. அது finally it give you the gift of death. அது உங்களை தொடர்ந்தேச்சியாய் உங்களை சமரசம் செய்து 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 இறுதியிலே அது உங்களுக்கு மரணத்தை கொடுக்கிறது. My beloved brother and sister, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, when we accept Jesus Christ, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது, when we accept Jesus Christ, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது, நாம் when we accept Jesus Christ, we started experiencing different kinds of deliverance. நாம் வெவ்வேறு விதமான விடுதலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்தோம். If you are a man of walking with God, then you will experience such a different deliverance in your life. நீங்கள் தேவனோடு கூட நடக்கிற ஒரு மனிதனாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே வேறுபட்ட விடுதலைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். In my knowledge, I see 3 kinds of deliverance in Christian life. எனக்கு தெரிந்தவரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் 3 விதமான விடுதலைகளை நான் பார்த்திருக்கிறேன். The first deliverance, it is in John chapter 8 verse 36. முதலாவது விடுதலை யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். Amen. So if the Son sets you free, the Son sets you free. How it starts? So if the Son sets you free, you will be free. You will be free indeed. Come on, give a big clap. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். If the Son sets you free, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், this is the deliverance by the Son of God. இது குமாரனால் கொடுக்கப்படக்கூடிய விடுதலை. When you accept Jesus Christ as your personal savior, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுது, he deliver you from something. அவர் ஏதோ ஒன்றிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். From where he deliver? அவர் எதிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார்? He deliver you from the power of devil and power of the consequences of sin. அவர் பிசாசின் வல்லமையிலிருந்தும் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்குகிறார். If you clearly understand that Jesus nullified devil and its product sin, you can experience the deliverance from sin. நீங்கள் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே பிசாசை சிலுவையிலே கொண்டு பாவத்தை அழித்து விட்டார் என்று நம்புவீர்கள் என்றால் உண்மையிலே உங்களிலே ஒரு விடுதலையை உங்களால் உணர முடியும். Whether you believe it or not, you are delivered from the consequence of sin. நீங்க நம்புறீங்களோ இல்லைனாலோ நீங்கள் பாவத்தின் விளைவுகளிலிருந்து விடுதலையாகி விட்டீர்கள். Hallelujah. Somebody they used to say, but every day we are meeting some sins also. Then how can you say that we are delivered from sin? ஆனா சிலர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்க டெய்லி வந்து பாவத்தை சந்திக்கிறோமே. டெய்லி இல்ல, எங்க லைஃப்ல அடிக்கடி நாங்க often we are meeting sins. அடிக்கடி நாங்கள் பாவத்தை போராட்டத்தை சந்திக்கிறோமே. We are mistaking some other area. சில இடங்களில் நாங்கள் தவறுகிறோமே. It is not the evidence that we are under the sin. இது நம்ம பாவத்திற்கு கீழே இருக்கிறோம்ங்கிறதுக்கான சாட்சி இல்லையா? The same question I asked to God. இதே கேள்வியை தான் நான் தேவனிடத்துல கேட்டேன். God answered me. கர்த்தர் எனக்கு பதில் அளித்தார். Have you ever met any British people in Madurai in these days? நீ இந்த நாட்கள்ல ஏதாச்சும் பிரிட்டிஷ் ஆட்கள மதுரையில பாக்குறியான்னு கேட்டேன். Yes, I used to see in Meenakshi Amman Koil nearby, they are roaming like
tourist, and I used to meet British people here. ஆமா ஆண்டவரே, ஒரு சில பிரிட்டிஷ்காரங்களை பார்க்கறேன், அவங்க டூரிஸ்ட் மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கறேன்னு. அப்ப கேட்டாரு, அப்ப இன்னும் நீ அடிமையா தான் இருக்கியா அப்படின்னாரு. எப்படி சொல்றீங்க? அதான் வெளியே அனுப்பிச்சிட்டீங்களேடா, அப்ப இன்னும் இருக்கிறான்னா அப்ப அடிமையா தானே இருக்க. ஐயா, இப்ப சுத்திட்டு இருக்காங்களே இது வேற, அன்னைக்கு இருந்தாங்களே அது வேற. இன்னைக்கு எத்தனை பிரிட்டிஷ்காரன் சுத்தினாலும் நான் அவனுக்கு அடிமை கிடையாது. புரியுதா? இன்னைக்கு எவ்வளவு தவறுகள் உன் வாழ்க்கையில் வந்தால் நீ அதற்கு அடிமை கிடையாது. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய். இப்ப நான் என்ன சொன்னேன்? எவ்வளவு பிரிட்டிஷ்காரனை பார்த்தாலும் நீங்க அவனுக்கு அடிமை கிடையாது. நீங்க வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகளை சந்திச்சாலும் நீங்க அதுக்கு அடிமை இல்லைன்னு சொன்னேன்ல. சிலர் காதுக்கு எப்படி கேட்டிருக்குன்னா, எப்படி கேட்டுன்னு சொல்லவா, நீ எவ்வளவு வேணாலும் தவறு செய்யலாம். என்ன தெரியல, என் வார்த்தையே தப்பா கேட்குது. எவ்வளவு வேணாலும் தவறு செய்யலாம் அப்ப சொன்னேன் நான். ஆனா கேட்டுச்சா? அப்ப பிசாசுக்கு உனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு வேணாலும் தவறு செய்யலாம் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை நான். என் அன்புக்குரியவர்களே, 400 வருஷம் மன்னிக்கவும் 75 வருடங்களுக்கு முன்பாக நம் பிரிட்டிஷ்காரன் மதுரையில் இருந்ததுக்கும் இன்னைக்கு மதுரையில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு அவன் குதிரையில போகும்போது இங்க வாடான்னா நீ போய் நிக்கணும். இன்னைக்கு வாடான்னா நீங்க வாடா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். Hallelujah. So you are facing sins and facing temptation. It is not evidence, it is not the meaning that you are under the bondage of sin. எனவே நீங்க பாவத்தை எதிர்கொள்றதுனாலும் உங்களுக்கான அந்த போராட்டங்களை எதிர்கொள்றதுனாலும் நீங்கள் பாவத்திற்கு அடிமைகள் என்று அர்த்தம் கிடையாது. I never encourage people to do sin. நான் ஒரு நாளும் பாவம் செய்வதற்கு ஜனங்களை நான் உற்சாகப்படுத்துவது கிடையாது. Oh, if somebody says you are encouraging me to do sin, that's why I am doing sin. If somebody says, யாராச்சும் என்கிட்ட வந்து நீங்க தான் பாவம் செய்யணும்னு என்னை தூண்டுறீங்க, அதனால தான் நான் பாவம் பண்றேன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா, yes, I will. Come on, my dear friend. I will encourage you to drink the phenyl and Dettol. Will you drink it? வா கொஞ்சம் ஃபினாயிலையும் கொஞ்சம் டெட்டாலையும் சேர்த்து அப்படியே குடி அப்படின்னு சொன்னா நீ குடிக்கிறதுக்கு நான் என்கரேஜ் பண்ண குடிப்பியா? அது மட்டும் குடிக்க மாட்டேன். அப்ப உனக்கு தெரியுது எதை குடிக்கணும் எதை குடிக்க கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அடுத்தவனே நீ கை நீட்டுற. என்ன ஃப்ரீடம் நம்ம பேசினாலும் அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதைத்தான் செய்வான். என்ன கட்டளை பேசினாலும் அவன் செய்யணும் நினைச்சிட்டான்னா அதை செஞ்சே ஆவான். ஏனென்றால் துன்மார்க்கன் சாபத்தை கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். இந்த வசனத்தை கண்டுபிடிச்சவனுக்கு 1 லட்சம் ரூபா. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போதைக்கு நீங்க கண்டுபிடிக்கிறேன். துன்மார்க்கன்ட்ட டே சாபிக்கப்பட்டுவாடா, உன் குடும்பமே தெருவில் நிற்கணும்னு சொல்லுங்களேன். அம்புட்டையும் கேட்டுட்டு நிலத்தை இவ்வளவுக்குத்தான் விற்றேன். சாபத்துல ஒருத்தன் மிரட்டலாம் முடியாது. ஏதோ சில்லறையில் விழுந்துருங்க, புதுசா தப்பு பண்றவன் பயந்துருவான். பரம்பரையா தப்பு பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவன்கிட்டலாம் சாபத்தை பேசினாலும் அவன் அம்புட்டையும் பார்த்துட்டு தண்டாத்துருக்கிறான். ஸோ அதனால சாபத்தை பேசினாலும் ஃப்ரீடத்தை பேசினாலும் மனுஷன் எதை நினைக்கிறானோ. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.
So this is the first experience of deliverance. எனவே இதுதான் முதல் கட்ட விடுதலையின் ஒரு அனுபவம். That is deliverance from devil. பிசாசினிடத்திலிருந்து விடுதலை. Devil cannot make you treat you as a slave. பிசாசு உங்களை அடிமையாக வைத்திருக்க முடியாது. If you say that he is treating me as a slave, that means you are under the foolishness. அப்படி நீங்க பிசாசினை அடிமையா வச்சிருக்கேன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் முட்டாள்தனத்திற்கு கீழ் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து டக்குன்னு உங்க கையில இருக்கிற 1 லட்சம் ரூபாய் பிடிக்கிட்டு போனான், டே நீங்க எனக்கு கீழே தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டு போறான். நீங்க விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க இன்னும் அடிமையா தான் சார் இருக்கோம்னு சொன்னா your foolishness. In fact, India is delivered from the bondage of British people. சொல்லப்போனால் இந்திய தேசம் பிரிட்டிஷ்காரர்களின் பிடியிலிருந்து அது விடுதலையாக்கப்பட்டு விட்டது. இதுக்கப்புறம் நீ அடிமையா இருக்கிறேன்னு போய் இருந்தீங்கன்னா அது எவனும் பொறுப்பு கிடையாது. அப்படித்தான் நீ பிசாசிலிருந்து விடுதலை ஆயிட்ட. எல்லாம் சொல்லும் பிசாசிலிருந்து விடுதலை ஆயிட்ட. இந்த செக்கு மாடை கலட்டி விட்டா அது என்னதான் செய்யும்? கலட்டின பிறகு சுத்திட்டே தான் வருமா, செக்குமா அப்படி சுத்திட்டு வரும். அது ஊர் போய் சேராது. ஏன்னா அது பரம்பரையா சுத்திருச்சுல. அப்படிதான் வாழ்க்கையில பல வருஷமா நீ பாண்டேஜ்ல இருந்துட்ட, திடீர்னு விடுதலை ஆயிட்டேன்னு சொன்னா அவனால நம்ப முடியல. அடிமை பண்ணல எம்ஜிஆரை வந்து உள்ளே போட்டு வளர்த்துருப்பாங்க. அதனால ஒரு கூனே விழுந்துரும். இப்படியே தான் இருப்பார். கடைசியில் ஜெயிலில் வந்து நம்ம அசோகன் தான் போட்டு வளர்த்துருப்பார். அப்படி இவ்வளவுதான் ஹைட்ல அதுக்குள்ளே வளர்ந்து அப்படியே தான் இருப்பார். கடைசி வர ஜெயிலேருந்து வெளியே காப்பாற்றி கொண்டு வந்த பிறகு இப்படியே தான் நடப்பார் எம்ஜிஆர். ஏன் சார் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டார்ல, சுவர் தான் பெரிய ஆகாயம் இருக்கே அப்படின்னா அது பழக்கம். மைண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் டெலிவர் ஆகலை. அதைத்தான் இப்போ நான் பேச போகிறேன். ஸோ டெலிவரன்ஸ் பை த சன் ஆஃப் காட் இஸ் டிஃபரண்ட் from the deliverance from the ideologies of this world. குமாரன் மூலமாய் ஆகும் விடுதலைக்கும் உலகத்தின் சித்தாந்தத்திலிருந்து விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. Which is deliver you from the ideology of this world? எது உன்னை இந்த உலகத்தின் சித்தாந்தங்களிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது? It is in the same book of book John chapter 8 verse 32. அது யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலேயே இருக்கிறது. Then you will know the truth. You will know the truth. And the truth will set you free. And the truth will set you free. கரங்களை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். ஆமென். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள். This is the matter of knowledge. சத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயம். Son of God's deliverance, it's a matter of warfare. தேவ குமாரனுடைய விடுதலையானது அது போராட்டத்தை சார்ந்ததா இருக்கிறது. அவர் ஒரு பெரிய போரை சிலுவையில முடிச்சு என்ன விடுதலை ஆக்கி இருக்காரு. This deliverance was done outside of my body. இது என்னுடைய சரீரத்துக்கு அப்பாற்பட்டு வெளியில, சரீரத்துக்கு வெளியில அப்பாற்பட்டல்ல, சரீரத்துக்கு வெளியில எனக்காக நடந்தது. It is for my sake it was done, but outside of my body. இது எனக்காக என்னுடைய சரீரத்திற்கு வெளியே நடந்த ஒரு போர். This is the deliverance from outside. It is done in outside. இந்த விடுதலையானது என்னுடைய சரீரத்திற்கு வெளியே நடந்தது. But this deliverance, ஆனால் இந்த விடுதலை, which the truth gives you, இந்த சத்தியம் கொடுக்கக்கூடிய விடுதலை, this is done inside of your body. இது உங்களுடைய சரீரத்திற்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விடுதலை. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். உரி போரை கைவிட மாட்டார். உரி போரை. So physically that animal was delivered. இயற்கையிலே உடல் சார்ந்து அந்த மிருகமானது, the cow, it was delivered physically. பிசிக்கலா அந்த மிருகமானது விடுதலையாகி விட்டது. That bull, it is delivered from physically. அந்த காளை மாடானது விடுதலையாகி விட்டுருச்சு. But mentally it is not delivered. ஆனால் அது மனதளவிலே அதற்கு விடுதலை வரவில்லை. So that same animal, it needs the second level of deliverance. எனவே அதே மிருகத்திற்கு இரண்டாவது கட்ட விடுதலையானது தேவைப்படுகிறது. Come on. Second level of deliverance. இரண்டாவது கட்ட விடுதலை. துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை தொடர்ந்து துதி செய். தொடர்ந்து
துதிப்போரை கைவிட மாட்டார். So first deliverance it is given by the Son of God. The second deliverance it is given by the Word of God. எனவே முதல் விடுதலை தேவனுடைய குமாரனால் கொடுக்கப்பட்டது, இரண்டாம் விடுதலை தேவனுடைய வார்த்தையினாலே கொடுக்கப்பட்டது. It is not the deliverance by the Word of God, it is deliverance by the truth of God. இது தேவனுடைய வார்த்தையினால் வருகிற விடுதலை இல்ல, தேவனுடைய சத்தியத்தினாலே வருகிற விடுதலை. So truth is different from word. எனவே வார்த்தைக்கும் சத்தியத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. Word is different, truth is different. வார்த்தை என்பது வேறு, சத்தியம் என்பது வேறு. Oh, word means any word of God from Bible. வார்த்தை என்பது தேவனாலே உரைக்கப்பட்ட வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு வார்த்தையும் வார்த்தை. But truth means the conclusion of the word of God is the truth. சத்தியம் என்பது அந்த வார்த்தையின் நிறைவேறுதல் தான் சத்தியமாய் இருக்கிறது. What is the conclusion of the word of God? அந்த வார்த்தையின் முடிவு என்றால் என்ன? Can you say some other examples of truths? ஏதாவது ஒரு சத்தியத்தை குறித்ததான ஒரு விளக்கங்களை உங்களால சொல்ல முடியுமா? Oh, the conclusion word of God, it says God is good. That is the truth, that God is good. கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை தான் முடிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அதுதான் சத்தியம். The conclusion of the word of God, it says Jesus has finished everything in my name on the cross. என்னுடைய பெயரிலே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்து விட்டார் என்பதுதான் முடிக்கப்பட்ட வார்த்தை. That is a truth. அது ஒரு The சத்தியம். another truth, it says I need not be under sickness. இன்னொரு சத்தியம் என்னவென்றால் நான் வியாதிக்கு கீழா இருக்க வேண்டிய The அவசியம் இல்லை. another truth is I need not be under poverty. நான் வறுமைக்கு கீழா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. I need not be under confusion. நான் குழப்பத்தில் Amen. இருக்க வேண்டிய Amen. அவசியம் இல்லை. I need not be under devil. நான் பிசாசின் கீழ அவசியம் These இல்லை. all are the truth of Bible. இவை எல்லாம் வேதத்தினுடைய சத்தியங்களாய் இருக்கிறது. We may not find it from a single word, single verses of இவை God. எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து நம்மால் கண்டுபிடிக்க முடியாமல் கூட இருக்கலாம். But the conclusion of the Bible, it says something that is the truth. ஆனால் வேதத்தின் முழு சாராம்சமும் என்ன சொல்லுகிறது என்றால் அதுதான் சத்தியம். So the more and more you are hearing the truth, எனவே நீங்க எந்த அளவு நீங்க அதிகமாய் சத்தியத்தை கேட்கிறீர்களோ, the more and more you are attending the church. That's another important thing. எவ்வளவு அதிகமாய் நீங்கள் சபையிலே நீங்கள் வருகிறீர்களோ, எவ்வளவு அதிகமா சர்ச்சுக்கு நீங்க வரீங்களோ, எவ்வளவு அதிகமா சத்தியத்தை நீங்க கேட்கிறீங்களோ, அவ்வளவு அதிகமா உங்க மைண்ட் டெலிவர் ஆகுது. எங்க இருந்து? the ideology of this world. ஏன்னா the ideology is it gives death to you. அது உனக்கு மரணத்தை கொடுக்கும். அப்ப அது உள்ளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு வேலை பார்க்கும். அப்ப சத்தியத்தை அறிவீர்கள். அறிவு அப்படின்னா இந்த டெலிவரன்ஸ் அறிவுல வர்ற டெலிவரன்ஸ். So Bible says Jesus shed his blood not only for our sins. எனவே வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் இரத்தத்தை சிந்தவில்லை. He shed his blood for the sake of our curse. நம்முடைய சாபங்களுக்காகவும் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். And for the சிந்தினார். sake of our disease and sickness. நம்முடைய வியாதிக்காகவும் நம்முடைய வேதனைக்காகவும் அவருடைய இரத்தத்தை சிந்தினார். And for the sake of our poverty. நம்முடைய வறுமைக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். The story is not in here. கதை இதோட முடிஞ்சிடல. And he shed his blood to the ground. இந்த நிலத்திற்காக பூமிக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். நிறைய பேருக்கு நிலத்துல இருந்து வர விடுதலை பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நாங்க விவசாயி கிடையாது அப்படின்றாங்க. இது அந்த விடுதலை இல்லை. நீ நிலத்துல இருந்து விடுதலைனா மழை வரும், தண்ணி வரும், அது கிடையாது. அதுவும் உண்டு. ஆனா இது இந்த பூமியில ஒரு சித்தாந்தம் இருக்கு. இந்த பூமியில ஒரு வைஃபை இருக்கு. இந்த பூமியில ஒரு வாட்ஸ் தட் அந்த வேவ்ஸ் இருக்கு. இந்த வேவ்ஸ் ஒன்னை என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வேவ்ஸ் உனக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருக்கு 24 hours. 24 hours உன்னை வந்து மரணத்துக்கு நேரா வழி நடத்தி கொண்டு இருக்கிற வைஃபை அது. அந்த வேவ்ஸ் தான் மனசுக்குள்ள உன் மனசுல. இங்க பாருங்க, உங்க போன்ல படம் வருதுன்னா வைஃபை ஆஃப் பண்ணிட்டா படம் வரமாட்டேங்குதுல்ல. அப்ப கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணுதான் நீங்க படத்தை கொடுக்குது. அப்படித்தான் இங்க ஒரு படம் ஓடுது பார். இங்க ஓடுற படம் எந்த வைஃபைல வருது? That is the ideology of this world. உலகத்தின் சித்தாந்தம். It is deadliest ideology. கொடிய சித்தாந்தம். It gives you death. அது உங்களுக்கு மரணத்தை கொடுக்கும். So man must be delivered from this
this power also. எனவே இந்த வல்லமையிலிருந்து மனிதன் விடுதலையாய் இருக்க வேண்டும். இங்க எது தெரியுமா அவனை விடுதலையாக்குது? இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நீ கையை தட்டி வரவ சத்தியத்துக்கு ஆமென். திரும்ப ஆமென். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை விருத்தி செய்வார், உன் ஆத்துமாவை. It's a matter connected with soul. இது ஆத்துமா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். The first one is connected with spirit. முதலாவது நடந்தது ஆவியிலே சம்பந்தப்பட்டது. In spirit world you were delivered by the Son of God. ஆவி மண்டலத்திலே நீங்கள் குமாரனின் மூலமாக தேவ குமாரன் delivered your spirit. குமாரன் உங்கள் ஆவியை விடுதலையாக்கி விட்டார். Truth delivered your soul. சத்தியம் உங்கள் ஆத்துமாவை விடுதலையாக்குகிறது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். So you must be delivered in your spirit and you must be delivered in your soul also. எனவே உங்கள் ஆவியிலும் உங்கள் ஆத்துமாவிலும் நீங்கள் விடுதலையாய் இருக்க So வேண்டும். தொடர்ந்து நீங்க வார்த்தையை கேட்க 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 உங்க ஆத்துமா என்ன ஆகுது? மறுரூபம் அடையுது. The third deliverance, it is connected with our body. மூன்றாவது விடுதலை உங்கள் சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டு It இருக்கிறது. is in 2 Corinthians chapter 3 verse 17. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே விதமாய் எழுதி இருக்கிறது. Can you please read it for me? Now 2 Corinthians chapter 3 verse 17. Now the Lord is the Spirit, The Lord is the Spirit. and where the Spirit of the Lord And is, where the Spirit of the Lord is, there is freedom. there is freedom. Come on, give a big clap. Hallelujah. உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள், அது ஒரு விடுதலை. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அது வேற விடுதலை. ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார், அது வேற விடுதலை. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை. Holy Spirit's deliverance. பரிசுத்த ஆவியானவரின் விடுதலை. Come on. Where we are receiving deliverance by the Holy Spirit. எங்கே நாம் பரிசுத்த ஆவியானவரின் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம்? By Jesus we got deliverance from devil. பிசாசினிடத்திலிருந்து இயேசுவினிடத்திலிருந்து பெற்ற விடுதலை பிசாசிடமிருந்து நமக்கு விடுதலை பெற்று தருகிறது. The deliverance we got from Jesus, it gave me deliverance from sin, the consequences of sin. இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை பாவத்தின் விளைவுகளிலிருந்து வந்த விடுதலையாய் இருக்கிறது. The deliverance from the truth, it gives me deliverance from the ideologies of this world. சத்தியத்தினாலே பெறப்பட்ட விடுதலையானது இந்த உலகத்தின் கொடிய சித்தாந்தங்களிலிருந்து பெறக்கூடிய விடுதலையாய் இருக்கிறது. But when the Holy Spirit gives you deliverance, ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்போது, it is giving deliverance from the mortality of the body. இந்த சரீரத்தின் அழிவின்மையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின ஆவியானவர். The more and more you have a intimacy with the Holy Spirit, you will experience the deliverance from the mortality of this world. நீங்கள் எந்த அளவு நெருக்கமாக பரிசுத்த ஆவியானவர் கூட தொடர்பில் இருப்பீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரமானது விடுதலையாகி விடும். And also the part of the soul, it is connected with the body. Part of the soul connected with mind. Soul has two parts. உங்க ஆத்துமாவுக்கு ரெண்டு பகுதி இருக்கு. One part is mind. ஒரு பகுதி உங்க மனசோட இருக்கு. சத்தியம் மைண்ட்ல இருந்து டெலிவர் பண்ணுது. அடுத்து மைண்ட்ல என்ன நினைக்கிறீங்களோ அது உணர்ச்சிக்கு வருது.
உணர்ச்சிக்கு வந்தோன்னா உடம்புல சேருது. இந்த உடம்புல இணைக்கிற பகுதி பேர் தான் உணர்ச்சி. இப்போ நான் சொல்றேன், சத்தியம் உங்களை மைண்ட்ல இருந்து டெலிவர் பண்ணுது, ஆவியானவர் உங்களை உணர்ச்சியிலிருந்து டெலிவர் பண்றாரு. If you have imbalanced emotions, உங்களுக்கு உங்களுடைய உணர்ச்சிகளிலே ஒரு சமநிலையற்று நீங்கள் இருந்தால், if you are easily what that hot tempered or easily what tempered short tempered, நீங்க வந்து ரொம்ப சீக்கிரமா கோபப்படுற ஆளா இருப்பீங்கன்னா, Holy Spirit can give you deliverance. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். பாவம் செய்யக்கூடாதுன்ற மனநிலை வேறு, பாவம் செய்யக்கூடாதுங்கிற உணர்வு வேறு. நீங்க சத்தியத்தை படிக்க படிக்க பாவம் செய்ய வேண்டான்ற மனநிலை வரும், ஆனா ஆவியில நிரம்ப நிரம்ப செய்ய வேண்டான்ற உணர்வு வரும். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ரரரரே ரரரே ரரே 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 ரரரே லலலா 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 ஓ லலலா லலலா. So there are three kinds of deliverance in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மூன்று கட்ட விடுதலைகள். Deliverance from devil and sin. பிசாசிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை. Deliverance from the ideologies of this world. உலகத்தின் கொடூரமான சித்தாந்தங்களிலிருந்து விடுதலை. Deliverance from the negative emotions and mortality of your body. உங்கள் எதிர்மறையான உணர்ச்சிகளிலிருந்தும் உங்கள் சாவுக்கேதுவான சரீரத்திலிருந்தும் விடுதலை. So how much you are spending time in word, that much you must spend time in the Holy Spirit, with the Holy Spirit. எவ்வளவு தூரம் நீங்கள் வார்த்தையிலே நேரம் செலவிடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் ஆவியானவரோடு கூட நேரம் செலவிட வேண்டும். அதனால தான் வார்த்தை 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 வார்த்தைன்ட்டு ஆவியை விட்டுற கூடாது. என் ஆவியையும் என் வார்த்தையையும் அவர்கள் மேல், அவன் நாவில் என் வார்த்தையும் அவன் மேல் என் ஆவியையும் அமரப் பண்ணுவேன். கையை தட்டி தட்டிக்கிட்டே இருங்க. ஆவியானவரை பத்தி நம்ம இன்று நாள் படிப்போம். But now our subject is deliverance from the ideologies of this world. உலகத்தின் கொடூரமான சித்தாந்தங்களிலிருந்து நாம் பெறுகிற விடுதலை. So the more and you are spending time in knowing truth, you are progressively delivered from the bondages of the deadliest ideologies of this world. நீங்கள் தொடர்ந்தேச்சியாக இந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர 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 இந்த உலகத்தின் கொடூரமான சித்தாந்தங்களிலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்கிறீர்கள். 10 ஜெபம் உங்களுக்கு கொடுக்காத விடுதலையை சில நேரம் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு நீங்க 20 தடவை ஜெபம் பண்ணுங்களேன், திடீர்னு ஒரே ஒரு வார்த்தை, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். அந்த ஒரு வார்த்தை உங்க மைண்டே மாத்தி, என் பிள்ளை ஒளிவ மர கன்று மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றான் எண்ணம் வருது பாருங்க. ஆமென். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். When Bible
Bible says you will turn back to your youthful days. வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் வால வயதுக்கு திரும்புவீர்கள். You will turn back to your youthful days. உங்கள் வால வயதுக்கு நீ திரும்புவாய். That means you are in the journey of reaching your youthful days. அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் வாலிப வயதிற்கு போகிற பிரயாணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கையை தட்டிக்கிட்டே ஆமென். The worldly ideology says you are reaching your old days. உலகத்தோட சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? old age days. நீங்கள் வயோதிபத்தை நீங்கள் அடைகிறீர்கள் என்று உலக சித்தாந்தம் சொல்லுகிறது. அத நோக்கி போயிட்டு இருக்கற தம்பி, அத நோக்கி போயிட்டு இருக்கற அப்படின்றதுதான் இந்த உலகத்தோட சித்தாந்தம். ஆனா பைபிள் சொல்லுது உன் வாலிப நாட்களுக்கு நீ திரும்பி கொண்டிருக்கிறாய். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொல்லுங்களேன். அவர் வார்த்தை தரையில் விழாது, சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். நல்ல ஐஸ்வர்யத்தை மட்டுமே பிரசங்கிக்கிற இடத்துக்கு போங்களேன். நீங்க சர்ச்சுக்கு அட்டெண்ட் பண்ணாலே இந்த ஐஸ்வர்யம் வந்துகிட்டே இருக்கும். நல்ல தரித்திரத்தை பேசுற சர்ச்சுக்கு போங்க, நீ அட்டெண்ட் பண்ணாலே தரித்திரம் உங்களுக்கு வந்துடும். நல்ல அந்த ப்ராஃபஸியில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கேரளாவில் சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு போகிற 8 வயசு பேர்லாம் ப்ராஃபஸி சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல இளமையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன். அந்த சர்ச்சுக்கு போங்களேன், நீங்க போனாலே இளமையாவே இருப்பீங்க. என்ன ஆண்டவரே வந்து ஒரு ஆள் தானே ஜெபிக்கிறோம் எல்லாருக்கும், என்ன அப்புறம் உனக்கு கம்பெனி வேணாமா? இதுக்கு ஃபுல்லாக வயசாகி போயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு யாரா கூட இருப்பா? அதனால உன்னை நான் ஆசீர்வதிக்கும் போதே உன் கூட இருக்கிற எல்லாருக்கும் கையை தட்டு. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. நீங்க இந்த லைட்ல இருந்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் கேட்காம எங்க இருப்பாங்க? ஏன் சொல்லுங்க? உங்க பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுல, உங்க ஒய்ஃப் யாரு? உங்க பாடி தானே. அப்ப இங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். அப்ப சபையானது என்ன? சரீரம் தானே. உன் ஜனங்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். சர்ச்சுக்கு வர மக்களை பத்தியும் லீடரை பத்தியும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி என் மனைவி என் பாடியோட ஒரு பார்ட்டோ, என் சர்ச் என் பாடியோட ஒரு பார்ட். நான் எனக்கு ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என் மேல கிருபை ஊற்றப்பட ஊற்றப்பட உங்க மேல இறங்கிக்கிட்டே இருக்கு. Because you are the parts of the leader's body. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, துதிப்போரை கைவிட மாட்டார். Hallelujah. Hallelujah. So this is the thing, this is the reason that we are meditating the deliverance of the ideologies of this world. எனவே இந்த காரணத்துக்காக தான் நாம் இந்த உலகத்தின் கொடூரமான சித்தாந்தங்களிலிருந்து விடுதலையை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். So knowledge, it gives you deliverance in your mind. எனவே இந்த அறிவானது உங்கள் மனதிலே ஒரு விடுதலையை கொடுக்கிறது. When God created man, தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது, how he created him, அவர் எவ்வாறு அவனை உண்டாக்கினார்? the world must work according to his desire. அவனுடைய ஆசைக்கேற்றபடிதான் இந்த உலகமானது இயங்க வேண்டும். ஒத்துக்கிறீங்களா? 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 என் பையன் என்ன விரும்புறானோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த உலகம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஆளுகை செய்வது. இப்போ ஒருத்தன் ஆளுகை செய்யறனா இங்க வந்து உட்காரணும், இங்க வந்து உட்காரணும், அங்க உட்காரணும், அங்க உட்காரணும். அதுக்கு பேர் தான் ஆளுகை செய்யறது. அப்போ உலகத்தை ஆளுகை செய்வேனா, உலகம் மனுஷன் சொல்ற மாதிரி நடக்கணும். அப்ப மனுஷன் எதை சொல்லுவான், எதை நினைக்கிறானோ அதுதான் சொல்லுவான். அப்ப மனுஷன் நினைக்கிற மாதிரியே நடக்கணும் தான் உலகத்தை படைச்சாரு. இதை தாங்க பிசாசு பார்த்துட்டான். அப்ப
இந்த உலகத்துல என்ன நடக்கும்? இவன் நினைக்கிறதா நடக்கும். அப்ப இவன் நினைக்கிறத உழப்பி விட்டோம்னா உலகமே உழப்பலாயிரும்ல. அதுதான் ஐடியாலஜியை மைண்டுக்குள்ள வைக்கிறான். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி, தம்முடைய சொந்த ஆவியானவரை அனுப்பி உங்க மைண்டை டெலிவர் பண்ண உங்களை சுத்தி இருக்கிற உலகம் டெலிவர் ஆகுது. ஆமென், 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 ஆமென். Whether you know it or not, this world it has a strong connection with your mind. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இந்த உலகத்திற்கும் உங்களுடைய மனதிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. That's why Bible says நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு. That is what the secular people says. What is that? Prabanja vidhi. What you think, it will come to you. It is not the law of the Gentile, it is law of God. When God created Adam, he created like this: whatever you desire, it will be done. So devil entered into his mind and spoiled the thinking standard, and man started thinking about many negative things. That's why the negative things are started being done around him. So Holy Spirit now, he is delivering your mind with the help of the truth. The more and more you knowing the truth, you are delivering your mind. Then your mind started thinking good things. When it started thinking good things started happening around you. கடைசியாக பாடி முடிப்போம். அடுத்த வாரம் மீதியை பார்ப்போம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். Somebody they are thinking negative things only. சிலர் எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாவே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் யோசிக்க அதுக்கேத்த மாதிரியே செயல்பட ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஒருவேளை புருஷன் நம்மளை கைவிட்டான்னா நமக்கு வாழ்க்கையில ஒரு என்ன வேணும், ஒரு பேங்க் பேலன்ஸ் வேணுமே அப்படின்னு சேர்த்து வைக்கிறவன் இப்ப என்னத்தை நினைக்க ஆரம்பிக்கிறான்? தனியா வாழ்றத நினைக்க ஆரம்பிக்கிறானா? அவன் நினைக்க ஆரம்பிக்க இந்த பவர் ஹஸ்பண்ட வேலை பார்க்கணும். அவன் இதுவரைக்கும் நினைக்காதவன் ஏது அனுப்பிச்சு விட்டான்னு அப்படின்னு யோசிக்கிற இடத்துக்கு அவனுக்கு கொண்டு வரும். யுவர் மைண்ட் வில் மேக் த வேர்ல்டு yields as you on the basis of your desire. நீங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆனா அப்படி இன்சூர் பண்றான்ல, அவன் இன்சூர் பண்ணும்போது எதுக்கு தயாராகிறான்? ஆக்சிடென்ட்க்கு தயாராகிறான். Sorry to say this, என் வண்டிக்கு எஃப்சி முடிய போகுது சார். இன்னைக்கு வரைக்கும் என் வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணல. சட்டத்துக்கு புறமானது இல்லை, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்ல இருக்கேன். நான் இடிச்சா நான் கொடுத்துக்கிறேன், அவன் இடிச்சா அவன்கிட்ட வாங்கிக்கிறேன். உன்கிட்ட வரவே இல்லடா போடா. சரி எது நினைச்சு நடக்காது, போயிரு. துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாதுகாப்புன்ற பேர்ல காசை சேர்த்து வைக்கிறது, காசு சேர்க்கறது தப்பே இல்லை. அப்ப இறங்கிடணும். பயந்து போய் காசு சேர்க்குறீங்களே, அப்ப நீங்க தயாராகிறீங்க, அப்ப அது உங்களுக்கு நடக்கும். பின்னாடி சொல்லி நல்ல வேலை சார், நல்ல வேலை இல்லை, ஓ கெட்ட வேலை. நான் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அவர் செத்துட்டாரா அப்படின்னு வாங்கி, நீ சொன்னனால தான்டா செத்தாரு, சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தீங்களா, ஆமா நீ சொன்னனால தான் நடந்துச்சு. நான் இன்னைக்கு வரைக்கும் சார் நான் எனக்குன்னு ஒரு பயந்து போய் எதையுமே செஞ்சதே கிடையாது சார், செஞ்சதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டிலாம் இருக்கிறேன். நாளைக்கு தான் யோசனை என் பிள்ளைகளே என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறார். இயேசுவை நரகம் தாங்க முடியலையாம், கடைசியில் துப்பிருச்சான். உங்களை கூப்பிட்டா பரலோகம் தாங்காது, உங்களை துப்பிடும். அவரை நம்ப
இல்லாமல் என்ன சார் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை? இப்படி வாழ்க்கை நம்ம தெருவுக்கு வந்துருவோமோ? இல்லை தெருவில் போன 4 பேரோட கனெக்ஷன் தான் எத்தனை சொல்லுவேன் பாருங்க, இதே மாதிரி தான் என்னுடைய கணவரும், இதே மாதிரி தான் என்னுடைய, இப்படி சொல்லி கொடுப்பேன் அவங்கள. ஸோ இந்த நாற்ற வாயோடு என்ன செய்யக்கூடாது, தொடர்பு வைக்கக்கூடாது. அடிபட்டவன்ட்டு போய் நம்ம உட்காந்தோம், நாம அடிபட்டு தான் பேசுவான். ஸோ மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி நினைக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி நடக்கும், அதுக்கேற்ற மாதிரியே நடக்கும். அதனால தான் என்ன இருந்தாலும் நீ நினைக்கிறது நல்லதை மட்டும்தான் நினைக்கணும். ஏனென்றால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நல்லதை எப்படி சார் நினைக்கிறது? இந்த நாற்றம் பிடிச்ச எண்ணத்தினால் நல்லது தெரியலையேன்னா நல்லதை இதில் கற்றுக்க. உன் பிள்ளைகள் ஒளிவ மரக் கன்றுகளைப் போல உன் பந்தியை சுற்றி இருப்பார்கள். உன் மனைவி வீட்டோரங்களில் திருநாயாய் திரிவாள்னு நீ திருநாயை பார்த்து பார்த்து வந்து மனைவி திருநாயாயிருவாள் நினைச்சினா அதான் நடக்கும். ஆனால் மனைவி எப்படி இருந்தாலும் என் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, பிள்ளைகளை கைவிட மாட்டார், உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார். உன் குடும்பத்தினை கைவிட மாட்டார், உன் ஊழியத்தை கைவிட மாட்டார். உன் ஊழியத்தை கைவிட மாட்டார், உன் குடும்பத்தினை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ இந்த ஐடியாலஜி பாண்டேஜ்லேருந்து டெலிவர் ஆகிறதுக்கு தான் நம்ம தொடர்ந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ட்ரூத் வேர்ட் ஆஃப் காடை பார்க்குறோம். ஸோ வருகிற நாட்களில் தொடர்ந்து நம்ம அதை பார்ப்போம். தொடர்ந்து வேர்ட் ஆஃப் காட் இந்த உலகத்தோட ஐடியாலஜிக்கு எப்படிலாம் எதிராக இருக்குது, நம்ம எதனால் அதுக்கு கீழே இருந்துக்கிட்டு நம்ம பிலீவர்ன்றோம். யாருக்கு பிலீவர்னு தெரியல. உழைப்பே உயர்வுன்னு எழுதி வச்சிருக்க வரைக்கும் பிலீவரே கிடையாது. ஏன்னா பைபிள் வேற ஒன்று சொல்லுது, பறவைகளை பார் அது உழைப்பதும் இல்லை என்பார்கள். ஸோ உழைப்புலேருந்து டெலிவர் ஆகணும், அந்த வாழ்க்கை தான் வச்சிருக்காரு. அப்ப என்ன மாதிரி டெலிவர் ஆகணும், எப்படி டெலிவர் ஆகணும், உழைப்புல எத்தனை வகை இருக்கு என்பதை புரிந்து கொள்ளும் போது மைண்ட் டெலிவர் ஆக ஆரம்பிக்குது. ஆஹா இது தப்பு, இந்த இடத்துல நம்ம பிசாசுக்கு அடிமையாகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது உன் லைஃப் அப்படியே ரெஸ்ட்ல போக ஆரம்பிக்கும். இந்த உலகத்தோட ஐடியாலஜிலேருந்து டெலிவர் ஆகிற அப்ப அந்த கரெக்டான இடத்துக்கு வந்த உடனே உன் பாடி என்ன செய்யுது, ரெசிப்ரோகேட் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகி ரெனியூ ஆகி ரிவைவ் ஆகி அப்படியே வந்து ஃப்ளரிஷ் ஆகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தோட ஐடியாலஜிலேருந்து தொடர்ந்து எத்தனை பேர் கேட்டாலும் கேட்கலான்னு பிரச்சனையே கிடையாது. இப்போ எனக்கு ஒரு சப்ஜெக்ட் தேவை, இப்போ நான் எனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த 6 வாரம் டிசம்பர் வரைக்கும் கர்த்தர் சித்தமான இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்க போகிறேன். 2023க்கு நான் வேறு சப்ஜெக்ட் எழுதி வச்சிட்டேன், ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டிசம்பர் வரைக்கும் இதுதான் போகும். ஏன்னா இந்த ஐடியாலஜிலேருந்து இது வந்து இப்போ யூஸ் ஆகும், இன்னும் 50 வருஷம் கழிச்சு யூஸ் ஆகும். ஆமாம், 1000 வருஷ அரசாட்சி இங்கே வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் வர வரைக்கும் இந்த செய்தி யூஸ் ஆகும். நம்மளோட ஐடியாலஜி ரொம்ப மாற வேண்டியிருக்கு, ரொம்ப மாற வேண்டியிருக்கு. நிறைய பேர் வந்து அடிமையாக இருக்கிறேன்றத பிஸியாக இருக்கிறேன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. பிஸியாக இருக்கிறேன்னா அடிமையாக இருக்கிறேன்னு அர்த்தம். ரெஸ்ட்ல இருக்கிறேன் அப்படின்னா ராஜா மாதிரி இருக்கிறேன்னு அர்த்தம். ஆனா மனசுக்குள்ள ஏன் அந்த அடிமையா இருக்க விரும்புறோம்னா, நம்ம வந்து பிஸியா இருக்கிறது தான் உலகத்துல வந்து வெற்றியின் ரகசியம் நினைக்கிறோம். அதுதான் மிஸ்டேக். இல்ல 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 எனக்கு இப்போ ரொம்ப அருவருப்பான வார்த்தையில ஒண்ணு நான் என்னைக்குமே வாழ்க்கையில சொன்னதே இல்லை சார். 32 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன், நான் பிஸியா இருக்கேன்னு சொன்னதே கிடையாது. நீங்க பிஸியா இருக்கீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உடனே ஏன் நாமத்தில் கேன்சல் பண்றேன். நாங்கள் பிஸ்னஸுக்கே பேர் வந்து கூல்னஸ்ன்னு மாற்றிட்டோம். ஆமாம், எத்தனை பேர் கூல்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். பிஸ்னஸ் ஏன்னா பிஸினஸ் இஸ் பிஸ்னஸ்ன்றாங்க. நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுவோம், ஆனால் கூலாகவே பண்ணுவோம். அதான் நாங்கள் புது வார்த்தையை ஃபார்ம் பண்ணுறோம், கூல்னஸ். எத்தனை பேர் கூல்னஸில் இருக்கிறீங்க? அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, உங்கள் பிஸ்னஸே கூல் ஆயிரும், கும்முன்னு ஆயிரும்.
விவேகி குளிர்ந்த மனமுடையவன். விவேகினா விவரமானவன் விவேகி. விவரமானவன் எப்படி இருப்பானா? குளிர்ந்த மனதோடு இருப்பானா. மூடனின் கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், விவேகியோ குளிர்ந்த மனமுடையவன். May God bless you, my beloved brother and sister. Coming week, the word of God will deliver you from all the bondages of the ideologies of this world. வரும் வாரத்திலே தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தின் எல்லா கொடூர சித்தாந்தங்களிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கும். May God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Go and read the Bible. Even in between days, you read the Bible. The word of God will teach you to how to be delivered from the ideology of this world. இடைப்பட்ட நாட்களிலே வீட்டுக்கு போய் வேதத்தை வாசியுங்கள். இந்த வேதமானது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து இந்த உலகத்தின் சித்தாந்தங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். May God bless you. This is offering time. காணிக்கையின் வேளை. Take your offering. காணிக்கைகளை கரங்களில் எடுத்து We are going to pray for the offering. We are going to sow in the land of God's kingdom. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நிலத்திலே விதைக்க போகிறோம். Yes. Offering, it is connected to the word sowing. காணிக்கை என்பது விதைப்பது என்கிற வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பைபிள் அப்படி சொல்லுது? If you sow something, you will reap 100%. நீங்கள் ஏதாவது ஒன்றை விதைத்தால் நீங்கள் 100 மடங்கு அறுப்பீர்கள். 100 folds. 100 மடங்கு அறுப்பீர்கள். Just like offering also. அதே மாதிரி தான் காணிக்கையும். Somebody says, it is இதனே அது. Somebody says, I don't know whether they have Bible, whether they read Bible. question எனக்கு கிடையாது. Whether they have Bible. அவன் பைபிள் படிக்கிறானாங்கிறது அடுத்த விஷயம். பைபிள் இருக்கா இல்லையாங்கிறது சொல்றாங்க. வந்து இது என்ன வந்து என்னது ஷேர் மார்க்கெட்டா? காசு போட்டா வந்து நிறைய வர்றதுக்கு. நான் அவனை பார்த்து நீ பைபிள் படிக்கிறியான்னு கேட்க மாட்டேன். அவனை பார்த்து நீ பைபிள் வச்சிருக்கியான்னு கேட்பேன். ஏன்னா ஐ வாண்ட் டு கிவ் யூ பைபிள். ஏன்னா முட்டா பைய மாதிரி பேசுற. ஷேர் மார்க்கெட்டை பார்த்து பைபிள் எழுதலடா, பைபிளை பார்த்தாண்டா ஷேர் மார்க்கெட்டை எழுதுனாங்க. கையை தட்டு. God says if you sow one time I will give you 100 times. தேவன் சொல்லுகிறார், நீ 1 மடங்கு கொடுத்தால் நான் 100 மடங்கு உனக்கு வர்த்திக்க. விதைப்பும் அறுப்பும் பூமியுள்ள நாளளவு மாறுவதில்லை. கொடுங்கள் 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 பேசிக்கிட்டே இருக்கும்போது இயேசு கொடுங்கன்னு சொன்னது மன்னிப்பை குறித்து எங்களுக்கு தெரியும். சரி விட்டுரு. பவுல் சொன்னது கொடுங்கள். எவ்ரி வேர்ட் இட் ஹஸ் மல்டி டைமென்ஷன். பட் பவுல் வந்து டைரக்டா சொல்றான். கொடுக்கறத பேசுறான், பணத்தை பேசுறான், உதாரத்துவத்தை பேசுறான். கடைசியில் சொல்றான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஏன்னா உங்க பைபிள் எல்லாம் அது கிடையாதா? நான் கேட்கிறேன் தம்பி. whether you have these words in your Bible or not, இந்த வார்த்தையெல்லாம் உங்க பைபிள்ல இருக்கா இல்லையா? பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். போய் பவுல்ட்ட கேளியா ஷேர் மார்க்கெட்டான்ட்டு. அவன் கூப்பிட்டு மூர் மார்க்கெட்ல வச்சு மொந்து என்கிட்ட வச்சுக்கிற மாதிரிலாம் பவுல்ட்ட வச்சுக்கிறாத. குதிரையில கட்டி இழுத்துட்டு போயிடுவான் தரத்தரன்ட்டு. வா ஷேர் மார்க்கெட் போய் பாப்போம்ட்டு. என் குதிரை கிடையாது, நீ பின்னாடியே ஓடி வான்ட்டு இழுத்துட்டு போயிடுவான். அவன் வெறி பிடிச்சவன் கொடுக்கறதுல. சும்மா அந்த அறகுறையா பைபிளை படிச்சுட்டு இல்லை பைபிளே வாங்காம இருந்துட்டு வந்துட்டு வந்து என்ன ஷேர் மார்க்கெட்டை நான் சொல்லுவேன். ஷேர் மார்க்கெட்டோட மேலே, ஷேர் மார்க்கெட்டோட மேலே. ஆமாம், எவன் 100 மடங்கு தரான். இவன் பிஸ்னஸ் உட்காந்துருச்சுன்னா வராது. ஆனால் எங்களுக்கு எப்படியும் வரும். அவர் சொல்லி நடக்காதது, அவர் வார்த்தை தரையில் விழாது, சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். Dear Heavenly Father, அன்பின் பரலோக பிதாவே, you have delivered us from all the bondages of devil and sin, consequence of sin. பாவத்திலிருந்தும் பாவத்தின் விளைவுகளிலிருந்தும் பிசாசுகளிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர். And your word is being delivered us from all the deadliest ideologies of this world. உம்முடைய வார்த்தையானது இந்த உலகத்தின் கொடூரமான சித்தாந்தங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. Day by day you are delivering us, we are delivered and we are being transformed. நாளுக்கு நாள் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு கொண்டே நாங்கள் மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறோம். So we thank you, Lord, for your wonderful word of God. And you are deliver us from the mortality, deliver our body from the mortality of this world. ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களை ஆண்டவரே இந்த சரீரமானது மரணத்திற்கு ஏதுவான சரீரத்தை எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர். Oh, with the help of the Holy Spirit, you deliver us from all the mortality. You deliver our bodies from all the mortality. பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கூட இந்த சாவுக்கு ஏதுவான சரீரங்களை நீர் ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர். In Jesus name we give all glory to you, Father. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். We love everyone, I bless everyone. எல்லாரையும் நேசிக்கிறோம், எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். Jesus name. Amen. Amen.
Amen. Amen. Amen. May the love of the Heavenly Father and the grace of Jesus Christ and the fellowship of the Holy Spirit be with every one of us forever and ever. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடும் கூட என்றுமென்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. Hallelujah. May God bless you. We'll meet next week by this time. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நாம் இதே நேரத்தில் சந்திப்போம். Hallelujah. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீத்தை போக்கி நிவச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீத்தை போக்கி, நன்றி ஆண்டவரே, நிவச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை தருவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி மகிழ்வார். கிருபை என்னும் மதிலை தருவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி மகிழ்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். லலலா லலா 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 லலலா லலலா. அவர் சொல்லி நடக்காதது, அவர் வார்த்தை தரையில் விழாது. திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே,